கர்த்தர் வந்து என்ன இந்த இடத்துல இந்த ஷாலா மினிஸ்ட்ரீஸ் உடைய பைபிள் ஸ்டடியில எனக்கும் ஒரு சின்ன பங்கை கொடுத்ததுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அழைத்த மீகால் அக்காளுக்கும் ஜானா அக்காவுக்கும் கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வது வந்து மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆனா ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை நமக்கு விளங்கச் செய்து அதுல நமக்கு உதவி செய்வார் என்பதுல நமக்கு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக ஜாயின் பண்ணிக்கிறத பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. வேத சத்தியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகும் முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை செய்து ஆண்டவருடைய துணையோடு கூட நம்ம தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள நம்ம போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த சாயங்கால வேளையில உம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருந்து, உம்முடைய வேதத்தின் ஆண்டவரே ஒரு பகுதியா இருக்கிற 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதன் ஆழங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள, அதில் இருக்கிற முத்துக்களை நாங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ள, கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க, இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு நேராக ஒருமுகப்படுத்தி பேசுகிற என்னையும் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நீங்க அக்கா வந்து அந்த குரூப்ல போட்டிருந்தாங்க. நீங்க வந்து 1 கொரிந்தியர்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி. படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். இத பிரிப்பேர் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதனால இந்த வாய்ப்பு உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்ததுனால ஆண்டவர நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் சும்மா அப்படி படிச்சிருக்கிறோம். ஆனா, அந்த பேக்கிரவுண்ட் எல்லாம் அறிந்து, அதெல்லாம் படிக்கும்பொழுது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 1 கொரிந்தியருடைய புத்தகத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து பவுலுடைய ஒரு கடிதம் என்பது நமக்கு தெரியும். இதனுடைய பின்னணியத்தை நாம் முதலாவது வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஐ வாண்டட் டூ ஷோ உங்களுக்கெல்லாம். இது வந்து ஒரு 5 பிரிவுல ஏன்னா நம்ம வந்து 5 நாள் பைபிள் ஸ்டடி. அதனால இது 5 பிரிவுல எப்படி எடுக்கலாம்? அப்படின்றதுக்காக நான் யோசிக்கும்பொழுது, ரொம்ப அழகா வந்து 5 பிரிவுகள் வந்து இந்த இந்த பகுதியில வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஆழமா வந்து உள்ளுக்குள்ள போகும்போது நம்ம படிப்போம். பட் சும்மா ஜஸ்ட் வித் திஸ் பிக்சர் பார்க்கும்பொழுது, முதல் 4 அதிகாரத்துல பிரிவினைகள் இவைகளை குறித்து, இதுல எப்படி நம்ம ஆண்டவருடைய ஒற்றுமையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு, அப்புறமா 5லிருந்து 7வது அதிகாரத்துல செக்ஸ பத்தி, சின்ன பத்தி, ஃபேமிலிய பத்தி அதெல்லாம் சொல்றாரு. 8லிருந்து 10ல அ வ உணவு காரியங்களை குறித்து அதெல்லாம் சொல்றாரு. 11லிருந்து 14வது அதிகாரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அந்த கேதரிங்ல நம்ம சபை கூடி வரும்பொழுது, சபை இவைகளை குறித்து அவர் எழுதுகிறார். அதுக்கப்புறம் 15ஆம் அதிகாரத்துல அவர் வந்து உயிர்த்தெழுதலை பத்தி எழுதி 16வது அதிகாரத்துல வந்து அவரு அ அந்த ஃபைனல் கிரீட்டிங்க வந்து குடுக்குறார். இதுல வந்து பேக்கிரவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கொரிந்து பட்டணம் அப்படின்றது வந்து ஒரு ரோமன் எம்பயர்ல, ரோம சாம்ராஜ்யத்துல அது வந்து ஒரு பெரிய பட்டணம். அது மாத்திரம் இல்லாம அங்க 2 துறைமுகங்கள் 2 ஹார்பர்ஸ் வேர் தேர். அ இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்து பவுல் எப்போ போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய 2வது மிஷனரி பயணத்தினுடைய கடைசி கட்டத்துல தான் அங்க போறாரு. ஹி ஸ்டார்ட்டட் த சர்ச் இன் ஏடி 51. ஆனா நீங்க அவர் எழுதினது பார்த்தீங்கன்னா, 55ல எழுதுறாரு. வென் ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் 3rd மிஷனரி ஜர்னி அப்பதான் எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு அதுன்றதெல்லாம் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொரிந்துக்கு வரும்பொழுது, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அவங்களோட கூட சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு பணிகள செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துல நம்ம அத குறித்து வாசிக்கிறோம். இத ஏன் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, 2 முக்கியமான காரணங்கள். ஒண்ணு வந்து அவருக்கு வந்து கோலே அப்படின்ற ஒரு க ப குடும்பத்தினரிடத்திலிருந்து அவருக்கு வந்து அந்த ஊர்ல நடைபெற்றுக் கொண்டிருந்த பலவிதமான பிரிவுகள், பலவிதமான டிவிஷன்ஸ பத்தி அவர் கேள்விப்படுறார். அது மாத்திரம் இல்ல, அப்புறம் அங்க அ கொ கொரிந்துகிட்ட இருந்தே ஹி ஆல்சோ ரிசீவ்ட் எ லெட்டர் ஃப்ரம் த கொரிந்தியன்ஸ் தெம்செல்வ்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஏன்னா, அவங்களுக்குள்ள வந்து பலவிதமான சுற்றிலும் இருக்கிற அந்த கலாச்சார குற்றங்கள் வந்து சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளயும் வர ஆரம்பிச்சுச்சு. அதாவது நெறைய மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் ஜென்டைல்ஸ். அந்த கொரிந்திய சர்ச்ல அந்த சர்ச்ல வந்து நெறைய பேர் புறஜாதிகளாய் அவர்கள் இருந்தார்கள். அந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து நெறைய விதமான பாவங்கள் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்துச்சு. முக்கியமா வந்து இந்த அக்ரோகொரிந்த் அப்படின்ற இடத்துல வந்து இந்த அப்ரோடைட் அப்படின்ற ஒரு ஒரு டெம்பிள் அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. அது வந்து அந்த அந்த கடவுள் வந்து
அது வந்து காமத்திற்குரிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பட்டணத்துல வந்து அந்த பா அந்த மாதிரியான பாவங்கள், செக்சுவல் சின்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லாம சிலை வழிபாடு வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ சிலைக்கு வழங்கப்பட்ட அந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடலாமா? இல்லையா? அப்படின்றதுல அந்த விருந்துகள்ல வந்து இந்த கன்வெர்ட் ஆயி கிறிஸ்டியன்ஸா சர்ச்சுக்குள்ள வந்துட்டவங்க வந்து அந்த வழிபாடுகள்ல வந்து கலந்துக்கலாமா? அங்க கொடுக்கப்படுற சாப்பாட சாப்பிடலாமா? இப்படி அவங்களுக்குள்ள நெறைய கொஸ்டியன்ஸ் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, நெறைய மக்கள் வந்து ரோமானியர்களா, கிரேக்கர்களா, ஓரியன்டல்ஸா இப்படியெல்லாம் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒ நெறைய வந்து அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை வந்து ரொம்ப கிடையாது. ஆனா நெறையா வந்து அந்த கிரீக்ஸ்லாம் இருந்ததுனால, அறிவு அந்த கிரீக்ஸே வந்து நாலெட்ஜ்க்கு ரொம்ப பேர் போனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அறிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம, அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருந்ததுனால, பெண்கள் வந்து சபையில வந்து சுதந்திரமாக இருந்தார்கள். ஒரு சில வசனங்கள் அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறது. ஆனா, அந்த சுதந்திரம்ன்ற வார்த்தைய வந்து அவங்க வந்து சரியா புரிந்து கொண்டாங்களா? இல்லையான்றத வந்து இந்த பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். அந்த பகுதிகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது, அதை குறித்து இன்னும் அதிகமா நம்ம வாசிக்கலாம். கிரீஸ்ல வந்து இது வந்து ரொம்ப ஒரு ப்ராஸ்பரஸ் சிட்டியா இருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர். அதனால வந்து இது வந்து ஒரு வளமான நகரம், ஒரு வர்த்தக மையமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம எபேசு மற்றும் அந்தியோகியாவுடன் தரவரிசைப்படுத்தப்பட்டது. அதுல வந்து ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம நாட மாரி தான். அந்த ரிச் பீப்பிள்க்கும், புவர் பீப்பிள்க்கும் வசதியா இருந்த பணக்காரர்களுக்கும், ஏழைகளுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய பிளவு வந்து காணப்பட்டுச்சு. அது மாத்திரம் இல்லாம அந்தஸ்து மற்றும் மரியாதை விஷயத்துல வந்து நெறைய பிரிவுகள் வந்து இருந்ததாம். அதனால ஞானி, அந்த ஞானத்த தான் அவங்க வந்து ரொம்ப பேர்படுத்திட்டு இருந்தாங்க. கிரேக்கர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் தான். அது மாதிரி அது மாத்திரம் இல்லாம, பாலியல் மற்றும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நெறையா இருந்துச்சு. நான் முதலே சொன்ன மாரி சிலைகளுக்கு வழங்கப்படுற இறைச்சியை குறித்த கேள்விகள் இருந்துச்சு. அதே மாரி சபையில உடுத்துகிற உடையை குறித்தும் அவர்களுக்கு வந்து இது இருந்தது. உடை, இறைவனின் ராபோஜனம், அது மாதிரிலான காரியங்கள் கூட்டு வழிபாட்டுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தியெல்லாம் அவங்களுக்கு நெறைய கேள்விகள். எல்லாத்தையும் அவங்க எழுதுறாங்க, பால்க்கு. அந்த கேள்விகளுக்கான ஒரு பதில் தான் இந்த 1 கொரிந்தியருடைய இந்த நிருபம். ஸோ மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய குழப்பம் கூட அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அந்த 15ஆம் அதிகாரத்த நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல பத்தி ரொம்ப அழகா வந்து அந்த இடத்துல அவரு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 5:9ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபேசு நகரத்திலிருந்து கொரிந்துவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அது வந்து ஒழுக்கமற்ற ஒரு சகோதரரோட அவர் ஏற்கனவே ஒரு பிரச்சனைய பார்த்து எழுதுறாரு. அத வந்து அந்த கடிதத்த வந்து அவங்க தொலைச்சுடுறாங்க. அது வந்து அந்த முந்தைய கடிதம் அப்படின்னு சொல்லி பேக்கிரவுண்ட்ல வந்து அது சொல்றாங்க. ஆ சோ இந்த கடிதத்த தான் நம்ம கரங்கள்ல இந்த வேதத்துல நமக்கு கொடுத்திருக்குது. பவுல் வந்து இந்த கடிதத்த 1 கொரிந்தியர்ல வந்து அவர் வந்து அவருடைய கேள்விகளுக்கும், பிரச்சனைகளுக்கும் ஆ மத்தவம் அல்லாம அந்த அட்ரஸ் பண்ற அந்த முதல் ஃபியூ வெர்ஸஸ பார்த்தா, பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் திருச்சபையில இருக்கிற எல்லாருக்குமே அவர் வந்து இத வந்து ஒரு ஆலோசனையாக அவர் வந்து எழுதுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 1லிருந்து 6 அத்தியாயத்துல பார்க்கும்பொழுது, மக்களிடம் வந்த குலோயாளன் ஒரு அறிக்கைக்கு அவர் பதில் கொடுக்கிறார். 7லிருந்து 16த்துல வந்து அவர் நெறைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேள ஒரு சுருக்கம் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்த அந்த 5 நாளைக்குரிய காரியங்கள் என்ன அப்படின்னா, முதல் 1லிருந்து 4ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, சபையில காணப்பட்ட பிரிவுகள், அங்க காணப்பட்ட அந்த ஞானம், அப்புறம் சிலுவை பற்றிய காரியங்களை பற்றி. அதாவது உலக ஞானத்துக்கும், தேவ ஞானத்துக்கும் வித்தியாசப்படுத்துறாரு. தேவ ஞானம் வந்து சிலுவையை பற்றியது. அத பத்தி அவர் ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். 5லிருந்து 7 அதிகாரத்துல வந்து அந்த சபையில காணப்பட்ட ஒழுக்கக்கேடு, அப்புறம் பாலியல் காரியங்கள், திருமண காரியங்கள், அந்த ஒழுக்கக்கேட வந்து சபை எப்படி டீல் பண்ணணும்? சபை வந்து அத எப்படி கண்டித்து உணர்த்தணும்? அப்படின்றதெல்லாம் பத்தி ரொம்ப அழகா எழுதுறார். அதே மாதிரி சுதந்திரம். அந்த சுதந்திரம் நமக்கு என்ன மீன் பண்ணுது? சுதந்திரத்துல வந்து சிலைகளுக்கு வழங்கப்படுகிற இறைச்சிய நம்ம எப்படி கையாள வேண்டும்? அப்படின்றத பத்தியெல்லாம் ரொம்ப அழகா எழுதுறாரு. 11லேருந்து 14வது அதிகாரத்துல வந்து கிறிஸ்தவ வழிபாட்டுல இருக்கிற ஒழுங்கு சிக்கல்கள் அத பத்தி எழுதுறாரு. அதுல தான் அந்த ராபோஜனம் அவைகளை எல்லாம் எழுதுறத பார்க்கிறோம். 15 அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை குறித்தும், 16வது அதிகாரத்துல சேகரிப்பு மற்றும் நிறைவு குறிப்புகளை குறித்தும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம முதல் அ 4 அதிகாரத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். ஒருவேளை இந்த 4 அதிகாரத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, முதல் 9 வசனங்களில வந்து கடவுளுடைய அந்த ரொம்ப அழகா வந்து அந்த மக்கள் பற்றி, அந்த மக்களுடைய வாழ்க்கைய பத்தி, மக்கள் வந்து போய்க்கொண்டிருக்கிற நிலைமைய பற்றியெல்லாம் குற்றப்படுத்தி கடிதம் வந்திருக்கு அவருக்கு.
ஆனா, இந்த முதல் 9 வசனங்கள எழுதும் பொழுது, ரொம்ப அழகா அவர்கள வாழ்த்துறதையும், அவர்களுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துறதையும் அவர் வந்து ரொம்ப அழகா எழுதுறாரு. அத எழுதிட்டு கடவுளின் கிருபைக்காக அவருக்கு என்ன பண்றாரு, நன்றி செலுத்திட்டு, அவர்கள் செழுமைப்படுத்தியது அவர்களுடைய உண்மை தன்மை. அவர்கள் வந்து எப்படி வந்து தவறான வாழ்க்கையில இருந்தா கூட, அவங்களுடைய உள்ளத்துல வந்து அவங்க எப்படி ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க, அப்படின்றத பத்தி அந்த இடத்துல எழுதுறார். நம்ம இத குறித்து இன்னும் விவரமா உள்ள போகும்பொழுது பார்க்கலாம். இந்த 10லிருந்து 17 வசனங்கள வாசிக்கும் பொழுது, உலக ஞானத்தின் அடிப்படையில எந்த பிரிவுகளும் இருக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் கடவுளுக்குள்ள ஒண்ணு தான். அப்படின்றத உறுதிப்படுத்தி அவர் சொல்றார். அதே மாரி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த செய்தி வந்து உலக ஞானத்தால முட்டாள்தனமா தான் கருதப்படும். எப்படி எல்லாரும் ஒண்ணா இருக்க முடியும்? அது வந்து முட்டாள்தனமா கருதப்படும். சிலுவை சொல்லுகிற அந்த அன்பை குறித்து உலகம் புரியாது. உலகத்துக்கு வந்து அது புரியாது. அது வந்து கடவுளின் வல்லமைய வந்து நமக்கு அளிக்கிறது. அது கடவுளுடைய ஆவியானவர் குடுக்கிற கிருபையினால மாத்திரம் தான் அத ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்றத ரொம்ப அழகா விளக்குகிறார். அதே மாரி 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது, சிலுவையின் செய்தி. அது வந்து எப்படி உலகத்துக்கு வந்து முட்டாள்தனமா இருக்குது. ஆனா கடவுள் கொடுக்கிற ஞானத்துல அது எப்படி நம்மளுக்கு வந்து தேவ பெலனா இருக்குது. அப்படின்னு எல்லாம் பத்தி எழுதுறாரு. அதே மாரி பவுலின் பிரசங்கம் வந்து உண்மையில வந்து ஞானத்த அளிக்கிறது. கடவுளின் ஆவியால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஞானம் கூட முதிர்ச்சி உள்ளவர்கள், அதாவது ஆவியானவரால் வாழ்பவர்கள் இயேசுவையும் சிலுவையும் பற்றிய செய்திய கடவுளின் ஞானமாக அவங்க தான் அங்கீகரித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத சொல்றார். 4ஆம் அதிகாரத்துல வரும்பொழுதும் ஞானம் மற்றும் சிலுவை பற்றிய அனைத்து தகவல்களும் எப்படி வந்து விளக்கிக் கூற முடியுமோ அத சொல்லி, சிலுவையின் பார்வையில் கடவுளின் ஞானம் என்னன்னு அவர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. சிலுவைலருந்து வர்ற உபதேசம் தான், சிலுவையினால வர்ற ஞானம் தான் நமக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி, ஊழியர்கள் எப்படி சுய வெறுமை ஊழியர்களாக இருப்பதை குறித்தெல்லாம் அவர் எழுதுறார். கடைசியாக இந்த 17லிருந்து 20 வசனத்துல 4ஆம் அதிகாரத்துல, என்னுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்கள் அப்படின்ற வந்து சொல்றார். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா தான் நம்ம பார்க்கணும். அ அடுத்தது வந்து இந்த முதல் 9 வசனங்கள். இதுல வந்து 4 வசனத்த மாத்திரம் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பவுல் தன்னை குறித்து எழுதும் பொழுது, எல்லா பவுலுடைய லெட்டர்ஸ்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, "நான் அழைப்பு பெற்ற அப்போஸ்தலன்" அப்படின்றத அவர் சொல்லுவார். ரொம்ப காமனா. அதுல பார்த்தீங்கன்னா, "நான் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும்" அப்படின்னு எழுதுறார். அதே இடத்துல இன்னொரு ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். சொஸ்தேனே. அந்த சொஸ்தேனே யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் நிருபம் 18ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல பார்க்கும்பொழுது, சொஸ்தேனே வந்து ஒரு ஜெப ஆலய தலைவராக இருக்கிறார். சோ இவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய சித்தத்தினால இவங்க 2 பேரும் கொரிந்துல இருக்கிறவர்களுக்கு இந்த கடிதத்த எழுதுறாங்க. சர்ச் ஆஃப் காட் கடவுளுடைய கூட்டம். அதுல பார்த்தீங்கன்னா, யாருக்குன்றது 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும், எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவரா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். சோ எல்லாருக்குமாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த கடிதத்த அவர் எழுதுறார். சோ நமக்கும் இன்றைக்கு அவர் இந்த கடிதத்தின் மூலமா தேவனை குறித்து எழுதுகிறார். அதுல வந்து வாழ்த்து சொல்றார். ரொம்ப அழகா. பிதாவாகிய தேவனாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும், சமாதானமும். பவுலுடைய எல்லா லெட்டர்ஸ்லயும் இன்னொரு ரொம்ப முக்கியமா காணப்படுகிற காரியம் என்ன அப்டின்னா, ஒண்ணு வந்து எப்பவுமே தன்னை குறித்து ஒரு அழைப்பு பெற்ற அப்போஸ்தலன் அப்டின்னு எழுதுவாரு. 2வது கிருபையும், சமாதானமும். இது 2ம் எப்பவுமே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி ஒட்டி வரும். அவருடைய எல்லா லெட்டர்ஸ்லயும், அந்த கிரீட்டிங்ஸ்லயும். கிருபையும், சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக அப்டின்னு சொல்றாரு. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்டின்ற வார்த்தை வந்து இந்த முதல் அதிகாரத்துல 16 முறைக்கு மேல வருகிறது. இந்த 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 4வது வசனத்துல இருந்துன்னே வச்சுக்கலாம். கொரிந்து திருச்சபையில வந்து கிறிஸ்துவின் பணிக்காக அவர் என்ன பண்றாரு? நன்றி சொல்றார். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே அப்படின்னு சொல்லி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல, நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இவர் கேள்விப்பட்டிருக்கிறதெல்லாம் அவங்க பண்ற தப்பு. இவர் கேள்விப்பட்டிருக்கிறதெல்லாம் அவங்க திருச்சபையில வந்திருக்கிற பிரிவினை. இவர் கேள்விப்பட்டிருக்கிறதெல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தவறான வாழ்க்கை. அத பத்தியெல்லாம் நம்ம ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன டீம நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த டீம பத்தி யாராவது நமக்கு குறைவா ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க அப்படின்னா,
உடனே நம்ம வந்து ஃபோன் பண்ணி அவங்கள அப்படியே திட்டுறதுக்கு தான் நம்ம ரெடியா இருப்போம். ஆனா இவரு வந்து அந்த மாரி ஒரு லெட்டர பெற்றுக்கொண்ட பிறகு கூட, அவங்கள பத்தி, அவங்க கடவுளுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கைய பத்தி, அவங்களுடைய குட் பாயிண்ட்ஸ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா அவங்களுக்கு சொல்றாரு. கொரிந்திய கிறிஸ்தவர்கள் கடவுளிலிருந்து பெற்ற நல்ல ஈவுகள் அனைத்தும் ஆண்டவரால அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. நீங்க வந்து ஒரு பணக்கார தேவாலயம், பொருள் ரீதியாக மட்டுமல்ல, அவர்கள் இயேசுவ பற்றிய அறிவிலும் அவங்க வந்து சிறந்தவர்களா இருந்தாங்க அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் சரீரத்துல அதாவது மாம்சீகமா வாழ்ந்தவர்களா அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய பலவீனமான புள்ளிகள அவரு ரொம்ப யோசிக்காம, அவங்களுடைய குறைகளை அல்லது அவங்களுடைய பாவங்களை பெரிதுபடுத்தாம, முதல்ல என்ன பண்றாரு? அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில அவங்க குற்றமற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்லாம் அவர் வந்து எழுதுறாரு. அத பத்தி ரொம்ப அழகா எழுதி, ஆண்டவர் நம்ம 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் வந்து உங்கள நல்லா ஆக்கிருவாரு. நீங்க நல்லாயிருவீங்க. அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா அவ்ளோ சொல்றாரு. இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் முதல் இந்த 9 வசனத்துல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து யாரையாவது விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பாராட்டணும். இது வந்து எனக்கே ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு. விமர்சிக்கும் முன் பாராட்டுவது மிக மிக அவசியம். 2வது பகுதிய பார்க்கும்பொழுது 10லிருந்து 17வது வசனம் வரைக்கும் அந்த முதல் அதிகாரத்துல, அங்க காணப்பட்ட பிரிவின் பிரச்சனைய குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்க வந்து ஒரு 10வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும், ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தவர்களா நீங்க இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அங்க இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? 12ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, நான் அப்போलोவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க காணப்பட்ட பிரிவு வந்து அவங்க வந்து அவங்களுடைய முட்டாள்தனத்தை அம்பலப்படுத்துகிறதாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே யாரு? அந்த பகுதிய நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா அந்த அ 17வது வசனத்துக்கு வரும்பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். அவர பத்தி எழுதும்போது சொல்றாரு. கிறிஸ்துவின் சிலுவை வீணா போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? எல்லாமே யாரு? எல்லாம் கிறிஸ்துவ தான். கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறாங்க. அப்போ 13வது வசனத்துல பாருங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். அப்படின்லாம் சொல்லிட்டு ஞானஸ்நானம் கூட நான் 2, 3 பேருக்கு தான் குடுத்துருக்கிறேன் அப்படின்லாம் தன்னை பத்தி பேசுறாரு. ஸோ, சிலர் வந்து பவுலுடைய டீச்சிங்ஸ வந்து சந்தோஷமா ஏற்றுக்கிட்டதுனால, பவுலை சேர்ந்தவர்கள்ன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கேபானா பேதுரு. பேதுரு வந்து விருத்த சேதனம் அவசியத்தை குறித்தெல்லாம் அவர் பேசிட்டு இருந்த காலகட்டங்கள். ஸோ, பேதுருவை சேர்ந்தவர்களா இருந்த கான்வெர்ட்ஸ் வந்து நாங்கலாம் பேதுருவ சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. அப்போல்லோ அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய நல்ல சாதுரியவான். அவர் வந்து ரொம்ப சிறந்த வார்த்தைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவரா இருந்தார். அவர குறித்து வந்து அப்போஸ்தலர் நிருபம் 18வது அப்போஸ்தலர் நடபடிகள்ல 18வது அதிகாரத்துல 24வது வசனத்திலயும், 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலயும் அவரை குறித்து வாசிக்கிறோம். அவரும் ஒரு நல்ல பிரசங்கி. ஸோ இப்படி நான் இவர சேர்ந்தவன், அவரு சேர்ந்தவன்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம்ல, நான் அவர சேர்ந்தவன், நான் இந்த திருச்சபை, நான் அந்த திருச்சபை அப்படின்னு சொல்றது. ஆனா, பவுல் இந்த இடத்துல ரொம்ப அழகா எழுதுறாரு. நம்மல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமா இருக்கிறோம். நம்ம வந்து ஆண்டவருக்குரியவர்கள். அதனால எல்லாரையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒரே ஆண்டவருக்குரிய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம பிரிந்து இருக்கக்கூடாது அப்படின்ற எழுதுறாரு. ஸோ நம்ம கற்றுக்கொள்ற டீச்சிங் என்னன்னா, வேல்யூ எவ்ரி பிலீவர் ஈக்குவல். விசுவாசிகள் வந்து இணைந்து வாழ அழைக்கிறார். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம் வந்து ஆண்டவரை ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னா, நம்ம வந்து பலவிதமான பிரிவுகளுக்குள்ளாக இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களே இன்றைக்கு அடுத்த கிறிஸ்தவர்களை குறித்து பலவிதமான தவறான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம வந்து யார பத்தியும் நான் நெகட்டிவா பேச மாட்டேன். அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, கிறிஸ்தவம் வந்து சீக்கிரமா வளர்ந்துரும் ஆக்சுவலா. ஆனா தேவ ராஜ்யத்தின் அந்த அந்த விருத்தி அடையாமைக்கு காரணமே, நம்ப வந்து இந்த மாதிரியான பிரிவுகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான். இந்த பகுதி வந்து அததான் சொல்லுது. அதுல பவுலுடைய தாழ்மை தான் அந்த 17வது வசனம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பிரசங்கத்த நான் எப்படி செய்றேன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்காரு. நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவர் எனக்கு குடுத்திருக்கிறபடி சாதுரிய ஞானம் இல்லாம கூட பரவால்ல.
அங்க இருக்கிற கிரேக்கர்களுக்காக அதை எழுதுறாரு அவர் அப்படி. அந்த மாதிரி அவர் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றார். சோ சபை ஒன்றா இருப்பது என்னுடைய அவசியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலக ஞானத்தினால இந்த செய்தி, அதாவது இவர் சொல்லுகிற செய்தி, சிலுவை பற்றிய செய்தி முட்டாள்தனமாக கருதப்படலாம். ஆனா அது வந்து கடவுளின் வல்லமையை அளிக்கிறது. முதல் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்போ சிலுவையினுடைய வல்லமையை குறித்தும், மனிதர்களுடைய ஞானத்தை குறித்தும் எழுதுறார். 2வது 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலக ஞானத்தை பத்தியும், கடவுளுடைய ஞானத்த பத்தியும் ஒரு வித்தியாசப்படுத்தி எழுதுகிறார். அத வித்தியாசத்தப்படுத்தி எழுதும் பொழுது 21ஆம் வசனத்துல எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாசத்தினால தான் ஆண்டவர் ரட்சிப்பை ஏற்படுத்தி குடுத்திருக்கிறார். ஆனா, இத இன்னைக்கு இந்த உலகம் புரிந்து கொள்ளவே இல்ல. உலகம் இன்னைக்கு என்ன நினைக்குது? ரட்சிப்புக்காக நான் இத பண்ணணும், அத பண்ணணும். தன்னுடைய ஞானத்தை வைத்து ஈவன் கிறிஸ்தவர்கள்ல கூட நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் போய் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேனா, அல்லது நான் அங்க போய் வேண்டிட்டு வந்துட்டேனா, நான் அங்க போய் அந்த சபை இதுல நானு காணிக்கை செலுத்திட்டு வந்துட்டேனா, அதுதான் எனக்கு ரட்சிப்பு கொண்டு கொண்டு வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இன்னைக்கு கூட வேளாங்கண்ணி அந்த மாரி இடத்துக்குலாம் போறவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. பொருத்தனை பண்ணி அந்த காரியங்களெல்லாம் செய்றாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில வந்து ரொம்ப அழகா திருப்ப திருப்ப சொல்றாரு. விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறது தான் தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஆனா அத இன்னைக்கு வந்து உலகம் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா, தேவ ஆவியானவர் இருந்தா மாத்திரம் தான் அது புரிந்து கொள்ளவே முடியும் அப்படின்னு பின்னால அவர் எழுதுறார். 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, "தி விஸ்டம் ஆஃப் காட் தோ ஃபூலிஷ் டு தி வேர்ல்ட் இட் ட்ரையம்ப்ஸ்." கடவுளுடைய ஞானம் வந்து உலகத்துக்கு ரொம்ப முட்டாள்தனமா தான் இருக்கும். ஆனா, அதுதான் உண்மையிலேயே வெற்றி அடைகிறதாக இருக்கிறது. 25ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது, "இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுகிறது மனுஷருடைய பலவீனத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது." இதெல்லாம் படிக்கும்போதுல ஒரு மாரி நமக்கு புரியாத மாதிரியே தான் இருக்குது. ஆனா மொத்தத்தினுடைய சாராம்சம் என்ன அப்டின்னா, கடவுளுடைய ரட்சிப்ப, சிலுவையின் உபதேசத்த உலக மனிதனால புரிந்து கொள்ளவே முடியாது. அவன் அதை முட்டாள்தனமாகத்தான் அவன் எண்ணிக்கொண்டே இருப்பான். அதனால தான் அவர் எழுதுறாரு 23ல தான், "நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும், கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்." யூதர்கள் வந்து அந்த பழைய ஏற்பாட்ட படிச்சுக்கிட்டு, அவங்க பாரம்பரியத்தையே பெருசா படிச்சுட்டு இருந்தவங்க. கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை பெரிதாக நினைத்தவர்கள். அவங்க 2 பேருக்குமே சிலுவையின் உபதேசம் எப்படியா தான் இருந்ததாம். பைத்தியமா தான் இருந்தது. யூதருக்கு இடறலாயும், கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருந்தது. ஸோ, அவங்களால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையான அந்த ஞானம், அது யாருக்குரியது அப்படின்னா தான் அந்த 30வது வசனம், 31வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும், நீதியும், பரிசுத்தமும், மீட்புமானார். அப்போ நம்ம கடவுளால இயேசுவுக்குட்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறபடினால, அந்த தேவன் குடுத்திருக்கிற ஞானம், நீதி, பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறதுனால, அது விசுவாசிகளுக்கு தான் அது சொந்தமானது அப்படின்றத பார்க்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது, பவுல் கடவுளின் ஞானத்த நம்பினாரு. கொரிந்தியர்களுக்கு பவுல் வந்து அத வைத்து அவர் என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நான் வந்து அ சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அவர் அடிக்கடி எழுதுறாரு. நான் வந்து ஒரு பெரிய பிரசங்கி கிடையாது. நான் ஒரு பெரிய வாக்கு வல்லவன் கிடையாது. ஆனா ரொம்ப 2வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனமா நான் கருதுறேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அதுதான் அவர் வந்து அவருடைய பிரசங்கமாகவே இருந்துச்சு. ஸோ ஹி பிரீச்ட் த கிராஸ். அதுதான். கடைசியில அந்த 5வது வசனத்த சொல்லும்போது சொல்றாரு. நான் வந்து மனித ஞானத்திற்கு பதிலாக ஆவியின் மீது நம்பிக்கை வைப்பதற்கான காரணத்த சொல்றார். என் பேச்சும், என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதா இராமல், ஆவியினாலும், பலத்தினாலும் உறுதிப்படப்பட்டதா இருந்தது.
நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து ஆவியானவரால அருளப்பட்டதா இருக்கும் பொழுதுதான் அது பலனுள்ளதாக இருக்கும். ஆவியானவர் விளங்க காட்டினா மாத்திரம்தான் வேதத்தின் சத்தியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கற்றுத்தந்தா மாத்திரம்தான் இந்த சிலுவையின் உபதேசத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அவர் அந்த இடத்துல விளக்குகிறார். 1 கொரிந்தியர் வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா நம்ம போறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சு கொள்றதுக்கு. ஆனா நீங்க என் கூட டிராவல் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆம். 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல் உண்மையான ஞானத்தை குறித்து அந்த இடத்துல பிரசங்கிக்கிறாரு. அதுல வந்து 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, கடவுளின் ஞானம் இந்த யுகத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை. வேர்ல்ட் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இட் டிட் நாட் ரெகக்னைஸ் அப்படின்றத ரொம்ப அழகா அவர் எழுதுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அத வந்து இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானார் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. பிகாஸ் தே were not able to understand the cross of Christ. கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? அவங்க சிலுவையில அறைந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அதனால அவங்களுக்கு அது என்ன பண்ண முடியல? விளங்கிக் கொள்ள முடியல. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? கடவுளின் ஞானம் வந்து பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அறியப்படுகிறது. மறுபடியும் மறுபடியும் அத அவரு எழுதுறாரு அந்த இடத்துல. அப்பதான் அதுல எழுதுறாரு 11வது வசனத்தினுடைய பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில வந்து பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு நம்ம எப்பொழுதுமே உணர்வுள்ளவர்களா இருக்கணும். வேதத்தை படிக்கும் பொழுதும் சரி, அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கினாலும் சரி, ஒரு பாட்ட நம்ம கேட்கிற நேரங்களா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அத நம்ம வந்து ஒரு அந்த விழிப்புணர்வோடு கூட பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு உணர்வுள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுதுதான், தேவனுடைய ஞானத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவருடைய தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அடுத்தது இந்த ஞானத்த வந்து நம்ம எப்படி பெறலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். ரொம்ப முக்கியமான வசனம்ல. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்திக்கலாம். இத வந்து உலக ஞானத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா புரியவே முடியாது. ஆண்டவருடைய சிலுவையின் காரியங்கள, ஆண்டவருடைய சத்தியத்துல இருக்கிற வேத வசனங்கள நமக்கு அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆவிக்குரியவர்களை வைத்து ஆவிக்குரியவைகளை அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி, அப்ப வேத வசனத்த அந்த வேத வசனத்தை வைத்து தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். வேத வசனத்த ஆவியானவர் கற்றுத் தரும் பொழுது தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். 16வது வசனம் 4வது வசனத்துல வரும்போது, ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு அது என்ன செய்யாது? சுபாவ மனிதன் மற்றும் ஆன்மீக மனிதனை பத்தி எழுதுறாரு. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொரு நாள் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டார். இதுதான் சீக்ரெட். ஆவிக்குரியவராக இருந்து ஆவிக்குரிய காரியங்களை அவர் போதிக்கும் பொழுது, தேவனுடைய ஞானத்தை அவர் போதிக்கும் பொழுது, அவருடைய சிந்தை வந்து கிறிஸ்துவின் சிந்தையா இருந்தது. அந்த சிந்தை நமக்கும் உண்டாயிருக்கணும். அது வந்து அதுக்காக நம்ம வந்து வாஞ்சிக்கணும். ஆண்டவரே என்னுடைய சிந்தை நமக்கு வெளியில வந்து பீப்பிள் வில் நாட் சீ அது அது நம்ம ஆண்டவருடைய சிந்தை உடையவர்களா இருக்கிறோமான்றது வந்து பீப்பிள் வில் நாட் பி ஏபிள் டு சீ. ஆனா பட் பீப்பிள் வில் பி ஏபிள் டு சீ அவர் ஆக்ஷன்ஸ். நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய சிந்தையை தான் பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம பேசுற வார்த்தையா இருக்கலாம், நம்ம நடந்து கொள்கிற நடக்கையா இருக்கலாம். இவைகள் எல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. நம்முடைய சிந்தையை பொறுத்து தான் இருக்குது. அப்ப நம்முடைய சிந்தையில கிறிஸ்துவின் சிந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரியவர்களாக நம்மளாலயும் நடக்க முடியும். இதுல நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, the way of recognizing one's weakness, being misunderstood and rejected by others, humbling ourselves, not retaliating and not seeking any glory or honor from man is the way of the cross. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2வது பகுதியில நம்ம பார்க்கிறது 18வது வசனம், முதல் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். உலக ஞானத்தை பத்தி ஆண்டவருடைய ஞானத்தை பத்தி ஆண்டவருடைய ஞானத்தை ஆவியானவரை வச்சு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வர 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 அவர் வந்து இந்த சிலுவையின் உபதேசத்தை வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர்றார். அப்போ
சிலுவையின் உபதேசம், சிலுவை பாதை அப்படின்றது என்ன? பலவீனத்தை அங்கீகரிப்பது. நமக்கு நம்மள வந்து யாராவது அங்கீகரிக்கலனா, நம்மள வந்து யாராவது மேன்மைப்படுத்தலனா, அது நம்மள வந்து பாதர் பண்ணவே கூடாது. அதுதான் சிலுவையின் பாதை. தவறாக புரிந்து கொள்ளப்படுவது கூட, பிறரால நிராகரிக்கப்படுவது கூட சிலுவையின் பாதை தான். அப்போ நம்மள தாழ்த்துறதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கணும். அப்போ பழிவாங்காமல் இருப்பது மற்றும் மனிதரிடமிருந்து எந்த மகிமையும் தேடாமல் இருப்பது. இன்னைக்கு நெறையா கடவுளுடைய ஊழியத்துல காணப்படுகிற ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு பெரிய வியாதின்னு கூட சொல்லலாம். ஒருத்தர அங்கீகரிக்கல அல்லது ஒருத்தர ரெகக்னைஸ் பண்ணல அப்டின்னா, ஊழியர்களுக்குள்ளேயே அவ்ளோ பிரச்சனை வந்துருது. அவ்ளோ அ விட்டு கொடுக்க முடியாத அது வந்து அது வந்து அவங்களுடைய ரைட் அப்டின்ற மாரி தான் யோசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனா, இன்னைக்கு இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்டின்னா, நான் வந்து சிலுவையின் உபதேசத்தை சொல்லுகிற நான் வந்து என்னை முழுமையாய் தாழ்மைப்படுத்தணும். அதுதான் சிலுவையின் உபதேசம் அப்டின்றத சொல்லிக் குடுக்குறார். 3ஆம் அதிகாரத்த பார்க்கும் பொழுது, திருப்பணியையும், திருச்சபையினுடைய கட்டிடத்தையும் எழுதுறார். அதுல திருச்சபையில வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு பாவம் காணப்பட்டுச்சு. மாம்சீகம். அதுல முதல் வசனத்திலேயே 3ஆவதுல அதிகாரத்துல வந்து அவர் எழுதுறாரு. மேலும் சகோதரரே, நான் உங்கள ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி எழுதுகிறேன். மாம்சத்துக்குரியவர்கள் என்றும், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுக வேண்டியதாயிற்று. நீங்கலாம் வந்து வளர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு நெனச்சேன். ஆனா நீங்க வந்து வளராது இருக்கிறீங்க. நான் அதனால உங்களுக்கு வந்து வெயிட்டான சாப்பாடு குடுக்க முடியாது. பால் தான் குடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க இன்னும் உடல் சார்ந்த விசுவாசிகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதுல வந்து அவங்களுடைய மாம்சீகத்தினுடைய சான்றுகள வந்து எழுதுறாரு. குணாதிசயங்கள். அது நிமித்தமா அவங்க கிட்ட காணப்பட்ட குறைகள். பொறாமை, 3வது வசனத்துல பொறாமையும், வாக்குவாதமும், பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அங்கேயும் மறுபடி வருது. ஒருவன் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும், வேறொருவன் நான் அப்பல்லோவைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? இன்னைக்கு வந்து இந்த வசனத்த வாசிக்கும்போது, ஒரு நிமிஷம் நம்ம பாஸ் பண்ணி, நம்மள பத்தி யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. ஒருவேள என்கிட்ட நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நான் வந்து ஆவியானவரால போதிக்கப்படுறேன், அனுதினமும் வளர்க்கப்படுறேன், அப்படின்லாம் நான் என்ட்ட சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு வந்து நான் வந்து பொறாமை உடையவளா இருக்கிறேனா? வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறேனா? ஒருவேள எனக்குள்ள பேதகங்கள் காணப்படுதா? மாம்சத்திற்குரிய காரியங்கள நான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது நான் வந்து சிஎஸ்ஐ, நான் வந்து இந்த சர்ச், நான் வந்து இந்த டினாமினேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமையா நம்ம இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும் இதெல்லாம். ஆண்டவருடைய வார்த்தை வந்து ரொம்ப வல்லமையா நம்மளோட கூட இடைப்படுகிறதாக இருக்குது. அதுல திருப்பியும் அவர் எழுதுறாரு. பவுல் யார்? அப்போல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தானே. ரொம்ப அழகா அவரு அந்த இடத்துல வந்து லீடர்ஸ், அதாவது ஊழியக்காரர்கள வந்து எப்படி நடத்தணும் அல்லது ஊழியக்காரர்கள் தங்களை எப்படி நடத்திக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா எழுதுறாரு. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் சபை தலைவர்களை உயர்த்துவது ஒரு முட்டாள்தனமான காரியம்ன்றத அதுல எழுதுறாரு. நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருந்த நடுகிறவனாலும் ஒன்றும் இல்ல, நீர் பாய்ச்சறனாலும் ஒன்றும் இல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும், தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். அவரு அதுதான் சொல்றாரு. எல்லாரும் ஊழியக்காரங்க தானே! எல்லாரும் ஒரே மாரி ஆண்டவருடைய ஊழியத்த செய்றது தானே! அதுல ஒருத்தர மேல வச்சுட்டு, ஒருத்தர கீழ வச்சுட்டு, நான் இவங்கள சேர்ந்தவன், அவங்கள சேர்ந்தவன்னு நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ கிறிஸ்துவ ஊழியர்கள் வந்து ஆ கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் மத்தியிலேயும் இந்த ஒற்றுமை வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த ஊழியம் செய்றேன், அதனால நான் பெரிய ஊழியம். இவரு வந்து சின்ன ஊழியம் செய்றாரு, அதனால இவரு சின்ன ஊழியம். அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஒரு சாதாரண ஊழியத்துல இருக்கிற ஒருவரா இருந்தாலும், அல்லது பிரசங்க மேடையில ஏறி ஒரு 1,00,000 பேர், 1000 பேருக்கு முன்னாடி பிரசங்கிக்கிறவரா இருந்தாலும், ஆண்டவர் பார்வையில எல்லாரும் ஊழியக்காரங்க தான். எல்லாரும் ஊழியர்கள் தான். அதுவும் வேத வசனத்தின்படி நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது, ஊழியர்கள் வந்து ஒருத்தர ஒருத்தர் கனப்படுத்தி, நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபித்து, அப்படி நம்ம வாழ்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, இவங்கள சேர்ந்தவன், அவங்கள சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசவே கூடாது. அட் த சேம் டைம்
ஒருத்தர தூக்கி, ஒருத்தர குறைச்சு, அது கூட நம்ம பேசவே கூடாது. அப்போ நம்ம எல்லாருமே கர்த்தரிடத்துல தான் அந்த ரிவார்ட் அந்த 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 வெகுமதிய வந்து நம்ம கர்த்தரிடத்துல தான் பெற்றுக்கொள்ள போறோம். நம்ம என்ன ஊழியம் செய்றோமோ, அதற்குரிய பிரதிபலன கடவுள் தான் நமக்கு தரணும். இந்த உலகம் தரணும்னு எதிர்பார்க்கவும் கூடாது. இந்த உலகம் நம்மள அதுக்காக ரெகக்னைஸ் பண்ணணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கவும் கூடாது. கர்த்தர் வந்து நம்மளுக்கு நம்ம செய்ற சின்ன ஊழியத்த கூட கர்த்தர் வந்து அங்கீகரித்து, கர்த்தர் என்ன கனப்படுத்துறன்னு கூட இல்ல. கர்த்தர் வந்து எனக்கு அதுக்குரிய ரிவார்ட ஏற்ற சமயத்துல எனக்கு தருவாரு. அதுதான் நம்மளுடைய ஆட்டிட்யூடா இருக்கணும். பவுல் அததான் சொல்றாரு. நான் வந்து ஊழியக்காரர் தானே! நான் வந்து அ அ அ தேவன் எனக்கு அருளிய அ அ அருளின்படி நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே ஒவ்வொருத்தரும். நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இதுலருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு விதை விதைக்கிற ஊழியத்த வந்து நம்ம ஒரு வேளை செய்யலாம். திருச்சபையின் மூலமாகவோ, அல்லது ஒரு சின்ன கூட்டத்தின் மூலமாகவோ, அது குழுவின் மூலமாகவோ. ஆனா ஆண்டவர் அதே அதே கூட்டத்துக்கு வருகிற பீப்பிள்க்கு வந்து இன்னொருத்தர வைத்து தண்ணீர் ஊத்துனா, அத பத்தி நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ இட் இஸ் காட்ஸ் அத்தாரிட்டி. அது வந்து கடவுளுடைய சித்தம். அத வந்து ஏற்றுக்கொள்ளணும். பவுலைப் போல நம்ம வந்து அத ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சபைய வந்து கொஞ்சம் வேகமா போறேன். டைம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. திருச்சபைய வந்து அவர் தேவாலயத்தின் தலைவர்கள வந்து எப்படி கருதுன்னு சொல்லும்போது, திருச்சபையும், திருப்பணியையும் குறித்தும் அவர் எழுதுறார். இந்த பகுதியில இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய இந்த பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 10லிருந்து 15 வசனத்துல தேவாலயத்தை வந்து ஒரு கட்டிடமாக சொல்றார். அதுல வந்து அஸ்திபாரம் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்து மேல அது கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தமிழ்ல அத டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க எழுதாம இருக்குது. சாரி. ஆ சோ த ஃபவுண்டேஷன் ஹாஸ் டூ பி கிரைஸ்ட். இந்த தேவாலயம் வந்து கிறிஸ்துவை அடிப்படையாய் வைத்து தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஸோ த த சபை அப்படின்றது வந்து கிறிஸ்துவனுடைய ஒரு சரீரமா இருக்குது. தேவாலயம் வந்து ஒரு கட்டிடமாக. அதே சமயத்துல இட் இஸ் ஆல்சோ அ டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றார். பின்னாடி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நம்மள தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா இதுல காணப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த டெம்பிள் தேர் ஆர் 2 வேஸ் திஸ் டெம்பிள் கேன் பி டெஸ்ட்ராய்ட். இல்ல, இந்த கட்டிடம் வந்து 2 விதங்கள்ல வந்து இத வந்து நம்ம வந்து அழிக்கலாம். ஒண்ணு வந்து அதனுடைய அடித்தளத்த தட்டி விடலாம். எந்த கட்டடமா இருந்தாலும், அந்த ஃபவுண்டேஷன நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா, கட்டடம் போயிடும். அதே மாரி தரம் தாழ்ந்த பொருள்கள வச்சு கட்டடம் கட்டினாலும், நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கட்டடத்த ஒன்றும் இல்லாம ஆக்க முடியும். அப்போ இந்த கட்டடம் இப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவர் சொல்றாரு 13வது வசனத்துல, "அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும்." நம்ம என்ன வேணா வச்சு கட்டலாம். கல்லு வச்சு கட்டலாம், புல்லு வச்சு கட்டலாம், வெள்ளி வச்சு கட்டலாம், பொன்னு வச்சு கட்டலாம். எத வச்சு வேணா அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டலாம். ஆனா, ஒரு நாள்ல அக்கினி சோதிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சபையில நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பணிய குடுத்திருக்கிறார். அந்த பணிய நம்ம எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கல்ல வச்சு கட்டுறோமா? அக்னியானது பரிசோதிக்கும் சமயத்துல, அது அன்னைக்கு அழியாதபடி நிற்கக்கூடிய ஒரு கல்லாக நான் நெறைய பள்ளிக்கூடங்களுக்கு போம்போது ஆசிரியர்களுக்கு இந்த பகுதிய எடுத்து பேசுவது வழக்கம். ஒருவேள நம்ம கட்டுறது வந்து ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஒரு டீச்சர் கிட்ட அந்த புள்ள இருக்குன்னா, ஒரு கல்ல கட்டுறாங்க அந்த டீச்சர். ஒரு பில்டிங்ல வந்து ஒரு கல்லு சரியா இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த பில்டிங்ல அந்த இடத்துல வந்து கிராக் விட்டுரும் கொஞ்ச நாள்ல. அதே மாரி தான். நம்ம கொடுக்க வேண்டிய சத்தியத்தை திருச்சபையில கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல சரியான முறையில நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா, திருச்சபையின் அங்கத்தினர்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாதபடி சில சூழ்நிலைகள் வரும்பொழுது, கர்த்தருக்காக அவங்க நிக்காம போனாங்கன்னா, அந்த திருச்சபையில கட்டப்பட்ட அந்த கல்லு வந்து சரியா கட்டப்படல. இன்றைக்கு என்னுடைய திருச்சபையில தேவனுடைய அ அ தேவன் மேல் அஸ்திபாரமாகிய ஆண்டவர் மேல கட்டப்பட்டிருக்க என்னுடைய திருச்சபையில, திருச்சபையின் அங்கத்தினர்களில் யாராவது வழி தவறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அக்னியான அனுபவத்துல அவங்க கடவுளுக்கு பிரியமாக நிக்க முடியாம, அவங்க பாவத்துல விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, திருச்சபையில கட்டப்படுகிற அந்த கல், அல்லது அவங்க கட்டப்படுகிற அந்த மெட்டீரியல் வந்து சரியான மெட்டீரியல் இல்ல. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாரி தான். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தேவ வசனமாகிய கல்லின் மேல ஒவ்வொரு நாளும் கட்டப்படணும். இல்லாட்டி எனக்கும் அக்னி என்னுடைய வாழ்க்கையை பரிசோதிக்கும் பொழுது, அக்னின்னா என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில வரும்போது, அதுல நான் நிற்க முடியாதவனாக நான் என்ன பண்ணிருவேன்?
வெந்து போயிருவேன். அப்போ நான் அதுல நிக்கணும். அந்த அந்த சூழ்நிலையில நான் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, மை ஃபவுண்டேஷன் இஸ் கிரைஸ்ட், ரைட். பட் த பில்டிங் தட் இஸ் பில்ட் அபவ் ஆல்சோ ஷுட் பி ஸ்ட்ராங். அப்பதான் எவ்ளோ ஸ்டார்ம் வந்தாலும் அது அழியாதபடி நிற்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அப்போ இறுதி நாள்ல வந்து தேவ ராஜ்யத்தினுடைய வேலையில நான் எவ்ளோ ஊழியம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது. தரம் வாய்ந்ததாக, குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். அந்த 3ஆம் அதிகாரத்துல 23 வசனங்கள் இருக்குது. இதுல நம்ம பார்க்கும் பொழுது, இதுல முக்கியமா உண்மையான ஞானத்தை பின்தொடர்வதன் மூலமா தான் நம்ம அவரை என்ன பண்ண முடியும்? மகிமைப்படுத்த முடியும். அதே நேரத்துல அவருடைய ஊழியர்களை சரியான கண்ணோட்டத்துல பார்த்து, கடவுள தான் நம்ம என்ன செய்யணும்? ஊழியர்களை கனப்படுத்துவது கிடையாது. கடவுள தான் அவர்களுக்காக நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதோடு கூட 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, கர்த்தரை சேவிப்பதை குறித்து அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப அழகா வந்து எழுதுறார். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். வி ஆர் அக்கவுண்டபிள் டு காட் அப்படின்றத நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். சர்வன்ட்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட்ஸ் இல்ல, ஊழியக்காரரா இருக்க நம்மளும் அதை நிறைய நேரம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உக்கிரானக்காரர்கள். சோ நம்ம வந்து உண்மை உள்ளவர்கள் என்று காணப்படுவது அவசியமா இருக்கிறது. அடுத்தது அவர் சொல்றாரு, கடவுளின் ஊழியர்களாக இருப்பதனால நம்ம வந்து அவருக்கு முதல்ல என்ன செய்றோம்? பதில் அளிக்கிறோம். 4வது வசனத்துல வரும்போது பாருங்களேன், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே அப்படின்னு சொல்றாரு. இந்த பயம் வந்து கடவுளுடைய ஊழியக்காரர்களா இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே இருக்க வேண்டும். அடுத்தது 5வது வசனத்துல நீங்க பார்க்கிறீங்கன்னா, அதுல நடுவுல இருந்து மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்போ ஆண்டவர் வந்து இருதயத்த பார்க்கிறாரு. சோ ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உக்கிரான பொறுப்பை உணர்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். கர்த்தரை சேவிப்பதை குறித்து போடும் பொழுது சில கிண்டலான கண்டனங்களையும் அவர் எழுதுறார். முதல் சொல்றாரு, பவுலினுடைய வார்த்தையினுடைய பரந்த பயன்பாடு 6வது வசனத்துல எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நான் எண்ண மாட்டேன் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவர் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் இஸ் கிவிங். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்றாரு, பெருமைக்குரியவர்களை தாழ்த்த 3 கேள்வி கேட்கிறாரு அந்த 7வது வசனத்துல. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? சோ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறவர்களிடத்துல இந்த மாதிரியான கேள்விகளை வந்து அவர் கேட்கிறார். இப்பொழுதும் திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமா இருக்கும். அப்பொழுது உங்களுடனே நாங்களும் ஆளுவோமே அப்படின்னு. இந்த இடத்துல பயங்கர ட்விஸ்டா பேசுற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. கொஞ்சம் சர்க்காஸ்டிக் ஒரு ஒரு ரெபியூக் தான். ஒரு கண்டனம் தான் பண்றாரு. ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஈஸியான வார்த்தைகளையும் ஒரு மாதிரி போட்டு கண்டனம் பண்றாரு. தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசுவலா அந்த பாலுடைய அந்த வாழ்க்கைய வந்து முழுமையா பிரதிபலிக்கிற ஒரு அழகான வசனங்கள் அது. நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீரர். தன்னை வந்து எப்படி தாழ்த்துறார். அவர் வந்து கடைசியில 14வது வசனத்துல வரும்பொழுது, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு அழகா பொறுமையா அவங்களுக்கு வந்து கற்றுத் தருகிறவரா அவர் இருக்கிறார். சோ பவுலினுடைய எச்சரிக்கை வந்து ஒரு சவாலாகவும் கூட இருக்குது. பவுல் வந்து அந்த இடத்துல 14-17 அந்த வேர்சஸ பார்க்கும்போது, நான் வந்து உங்களிடத்துல அப்பா மாரி வரணுமா? எப்படி வரணும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து ஆ 18வது வசனத்துல, நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமா உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சில அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். தேவனுடைய ராஜ்யம் பலத்தில அல்ல, பேச்சில அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா? அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? அப்படின்னு கேட்கிறார். சோ பவுல் வந்து ஒரு தந்தையா, நான் வந்து ஷால் ஐ கம் அஸ் அ ஃபாதர் ஆர் பெரம்போட எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
ஸோ எப்படி உங்க இடத்துல வர வேண்டும் அப்படின்னு கேட்டு வந்து அந்த இடத்துல முடிக்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, பவுல் வந்து அவர்கள வந்து வெட்கப்படுத்தல. ஆனா அதே சமயத்துல அவங்க பண்ற தவறுகள எல்லாம் ரொம்ப அ ரொம்ப கண்டித்து பேசி, அவர்கள் வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா வந்து இந்த இடத்துல சொல்றார். ஸோ இந்த பகுதியில வந்து முக்கியமா நம்ம வந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில காரியங்கள மறுபடியுமா நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவதாக பவுல் நம்மளுக்கு காட்டின முன்மாதிரியைப் போல, முதல் அதிகாரத்துல உள்ள வசனங்களைப் போல, பவுலுக்கு வந்து அவங்க கொரிந்து திருச்சபையை குறித்து கோலே வீட்டார்களிடத்திலிருந்தும், இந்த கடிதத்தின் மூலமாகவும் அவங்களுடைய பலவிதமான பாவங்கள், அவங்களுடைய தவறான வாழ்க்கை, அவங்க அந்த கொரிந்து பட்டணத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ, அப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருந்த காரியங்கள், இவைகளை குறித்தெல்லாம் அவர் கேள்விப்பட்டாலும் கூட, அவர்களை வந்து அவர் கண்டித்து எழுதுகிற வார்த்தைகள அவர் எழுதுறதுக்கு முன்பாக அவர்களை ரொம்ப அழகா பாராட்டுகிறார். அப்போ நீங்க விமர்சிக்கும் முன் நம்ம வந்து என்ன செய்யணும்? பாராட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வீட்ல இருக்கிற சில்ட்ரனா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பெரியவர்களா இருக்கிறவர்கள நம்ம கண்டிக்க நேரிட்டாலும் கூட, முதல்ல அவர்களுடைய நற்காரியங்களை கண்டு நம்ம அவர்களை பாராட்டுவது மிக மிக முக்கியம். அடுத்தது மற்ற தேவாலயங்களில் உள்ள விசுவாசிகளையும் நம்ம பாராட்டவும், மதிக்கவும் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அவங்கள சேர்ந்தவன், நான் இவங்கள சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற காரியங்களை விட்டுவிட்டு, வேதத்தின் அடிப்படையில நம்ம எல்லாருமே கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். நம்ம கிறிஸ்துவினுடைய ஒரு சபையின் அங்கமா இருக்கிறோம். ஆண்டவர் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகள தந்து, அந்த கிருபைகளின்படி அவங்க அவங்கள அந்தந்த ஊழியத்துல பயன்படுத்துகிறார். எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாம, உண்மையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற எல்லாருமே தேவனுடைய திராட்சை தோட்டத்துல ஒரு ஒரு விதத்துல அவங்க பணி செய்றாங்க. அவங்க அவங்கவங்களுடைய வேலைக்கு ஆண்டவர் அவங்கவங்களுக்குரிய பலன குடுக்கறதுக்கு அவரு ரெடியா இருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து அத வந்து ரொம்ப ஜாக்கிரதையா அதை குறித்து பேசுகிறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஒருவரின் பலவீனத்தை அங்கீகரிப்பது, தவறாக நம்ம புரிந்து கொள்ளப்படுவது மற்றும் பிறரால் நிராகரிக்கப்படுவது, நம்மை நாமே தாழ்த்துவது, பழிவாங்காமல் இருப்பது மற்றும் மனிதனிடமிருந்து எந்த மகிமையையும் தேடாமல் இருப்பது தான் சிலுவை பாதை அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. சிலுவை தான் ரொம்ப முக்கியம். அந்த சிலுவையை அதாவது அ இன்னைக்கு வந்து இந்த நம்மளுடைய அந்த ஹியூமன் ஃப்ளெஷ்ல இருக்கிற அந்த இவங்க என்ன மதிக்கல, அ இவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணல, அப்படின்லாம் நம்மளுக்கு சில சமயத்துல இந்த மாம்சீகமா சில எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம், ஜீசஸ் அண்ட் ஹிஸ் கிராஸ் அத நம்ம எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரே உம்மை போல என்ன தாழ்மைப்படுத்த கிருபை தாங்க. உம்மை போல என்ன தாழ்மைப்படுத்த கிருபை தாங்க. நம்ம வந்து இந்த உலகத்துல எதையும் கொண்டு போறதில்ல. அவங்க நம்மள வந்து மதிக்காம இருக்கிறதுனால நம்ம குறைஞ்சு போறதும் இல்ல. அதனால நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். நமக்கு சிலுவை தான் பாதைன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ, அத நம்ம வந்து ஹேப்பியா ஏற்றுக்கொண்டு போறதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு ஞாபகப்படுத்துறார். நாம் கடவுளின் களத்துல இருக்கும்பொழுது, நம்ம நம்ம வந்து ஒரு வேளை விதைக்கிறவர்களாக நம்ம காணப்படலாம். ஆனா வேற ஒருவர ஆண்டவர் அதே ஆத்துமாவுக்கு தண்ணீர் ஊற்ற அனுப்புனா, "ஐய்யய்யோ! என் திருச்சபையில இருக்கிறவங்க இவங்க அங்க போயிட்டாங்க. அவங்க அவங்க அ இப்போ வந்து அங்க போயிட்டு இப்படி இருக்கிறாங்க." அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதே இல்ல. ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு விதங்களில ஆண்டவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் இருக்கலாம். நம்ம அதனால எல்லாரையும் ஆண்டவருடைய ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளணும், பவுலைப் போல. அது மாத்திரம் இல்ல, இறுதி நாள்ல தேவராஜ்யத்தினுடைய வேலையில வந்து, நம்ம செய்கிற ஆண்டவருடைய பணியில வந்து, ஹவ் மச் வி ஆர் டூயிங் ஃபார் த லார்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஹவ் குவாலிட்டேட்டிவ் இட் இஸ். அது எவ்வளோ தரம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையிலயாவது ஊழியங்களிலே நம்ம ஈடுபட்டு, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அல்லது கிறிஸ்துவின் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நம்ம வீட்ல இருக்கிறவர்கள் மத்தியில நம்ம ஒரு ஃபேமிலி பிரேயர்ல இருந்தோம்னா கூட, ஏதோ பழக்கத்துக்காக அப்படிலாம் செய்கிறவர்களா இல்லாம கேர்ஃபுல்லா ஐ பில்டிங் சோ தட் ஒரு லைஃப்ப வந்து நான் எப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது நெருப்பு மாரி அனுபவம் வந்தாலும், கிறிஸ்துவுல அவங்க உறுதியா நிற்கிறதுக்கான ஒரு விசுவாசத்துல அவங்கள நான் நடத்துறேனா, இல்ல சும்மா ஏனோ தானோன்னு நான் செய்றேனான்னு யோசிச்சு பார்த்து குவாலிட்டியா பில்ட் பண்றதுல நம்மள அர்ப்பணிப்போம். பவுலை பவுல் போல நம்ம யாரையும் வந்து அ அ இது படாம, ஹர்ட் படாம, அவர்களை வெட்கப்படுத்தாம ஒரு தந்தையைப் போல ஒரு ஆஸ் அ ஃபாதர் நம்ம வந்து அவங்கள நடத்துறதுக்கு நம்ம முற்படுவோம். ஆண்டவர் தாமே நம்மளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மள வழி நடத்துவாராக. ம